நிறைய வேலை இருக்கு நமக்கு. இங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறீங்களா? யாராவது இங்கேயே நிரந்தரமா இருக்கிறதுன்னு யாராவது இருக்க போறீங்களா? அப்படி யாராவது உறுதியா இங்கதாங்க நாங்க இருக்க போறோம் அப்படின்ட்டா, இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து உறுதியா ஃபாலோ பண்ணி சிறப்பா இதன்படியே வாழ்ந்து அப்படியே கொண்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இங்க நம்ம இருக்க போறது இல்ல. மரணங்களை நாங்க பார்க்கிறோம். எங்க தாத்தாவை காணோம், தாத்தாவுக்கு தாத்தாவை காணோம், பாட்டியை காணோம், பாட்டிக்கு பாட்டியை காணோம், பாட்டி பூட்டின்லாம் சொல்றாங்களே. இன்னும் சொல்ல போனா கண்ணு முன்னாடி பல பல சிறுவயது மரணங்கள், விபத்துகள், பூகம்பங்கள், கொரோனாக்கள் எல்லாம் வரதான் செய்யுது. நம்மளோட சமகாலத்துல நம்ம பார்த்தோம், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் டெட் பாடியை வச்சுட்டு அடக்கிறதுக்கு இடம் இல்லை, எரிக்கிறதுக்கு இடம் இல்லை. கொரோனா டைம்ல இந்தியா மட்டும் இல்லை, நான் யார் தெரியுமா, உலகத்திலே நான் தான் பணக்கார நாடுன்னு சொன்ன எல்லா நாட்டிலையும் இது நடந்துச்சு. பார்த்தோமா இல்லையா? அடக்கிறதுக்கு இடம் இல்லை. பெண்டிங், முந்தானேத்து பாடி, நேத்து பாடி, இன்னைக்கு பாடி அப்படின்னு நாடு கணக்கா பிரிச்சு வச்சு அவ்வளவு காஸ்ட்லியான ஊர். அத்தனை நாடுகளையும் பார்த்தோமே. இவ்வளத்தையும் பார்த்தும் நமக்கு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. என்கிட்ட சொல்லிதான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, நகையை பத்தி பேசாதீங்க சிஸ்டர், நகையை பத்தி பேசாதீங்க. நகைனா அவ்வளவு இஷ்டம் உங்களுக்கு. இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு நகை தான், மனுஷன் கிடையாது. இந்த உலகத்திலே பெருசு நகை தான். நம்ம ஊர்ல கஷ்டப்பட்டு வாழ்றாங்களே அந்த உயிர் கிடையாது. இந்த உலகத்திலே பெருசு நகை தான். அதை தாண்டி பெருசா எதுவும் தெரிய மாட்டேங்குதா மக்களுக்குன்னு தெரியல. ஏன்னா பாத்திமா சபரிமலா வந்தாலே நகை தான் பேசுவாங்க. நாங்களே ஆசையா கூட்டம் கேட்க வரோம், இவங்க வந்தா நகையை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அதை பத்தி எனக்கு கவலையே இல்லையே. நான் சாகிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். மரணித்த பிறகு அல்லாஹ்விடத்துல போய் சொல்லணும். அல்லாஹ் கொடுத்த கடமையா மரணிக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் செஞ்சதை சொன்னேன். இஸ்லாத்துக்கு வரும்போது என்கிட்ட இருந்த எல்லா நகைகளையும் ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு 4 ஆண்டுகளாக நான் எந்த நகையும் அணியலை. நகைகள் எனக்கு தேவைப்படலை. நகை கடைக்கு நான் போகலை. எனக்கு எந்த நகையும் வாங்கலை. அதனால நான் அதை செஞ்சதை சொன்னேன். எனக்கு ஒரு பெரிய நிம்மதியை இறைவன் தந்திருக்கான். காசு கொடுத்து அதை வாங்கவே முடியாது. எதை பகரமாக கொடுத்தும் அந்த நிம்மதியை வாங்க முடியாது. நம்மளோட அக்கௌண்ட்ல 100 பவுன் இருக்குது, நிம்மதி கிடைச்சிருமா? கிடைக்காது. கொடுத்து பாருங்க, கிடைக்குமா? கிடைக்கும். யார் சொன்னா? நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் விட்னஸ் பண்றேன் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். எனவே 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, முடிஞ்சா 500 ரூபா கொடுங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. உங்கள் தங்க நகைகளை கலத்தி கொடுங்கள். கடைசி வரைக்கும் என்னோட பார்முலா. அப்ப என்ன, நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? உலகத்துல தங்கம் தான் பெருசு முடிவு பண்ணிட்டீங்களா? தங்கம் பெருசா, ஈமான் பெருசா? தங்கம் பெருசா, நபிநேசம் பெருசா? உயிரை விட அதிகமாக யார் நேசிக்கிறது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கணும்னு அவங்களே நமக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்த விஷயம் இதுதான். ஈமானில் முழுமை அடையணும்னா நீங்க உங்க உயிரை விட அதிகமாக என்னை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம உயிரை விட தங்கத்தை தான் நேசிக்கிறோம். உயிரை விட காரை நேசிக்கிறோம், உயிரை விட சொத்து சுகங்களை நேசிக்கிறோம், உயிரை விட பணத்தை நேசிக்கிறோம், பேங்க் பேலன்ஸை நேசிக்கிறோம். அதை வச்சுதான் ஒரு மனுஷனை மதிப்பிடுறது. ஓ இந்த காரில் வந்து வந்துருங்களா, ஓ இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்களா, ஓ இவ்வளோ செல்வம் இருக்கா அவங்ககிட்ட, அதை வச்சு ஒரு மனுஷனை என்ன போடுறது. நம்ம மிஸ் பேசும்போது சொன்னாங்களே, இவ்வளோ இதில் கொஞ்சோண்டு கொடுத்தா போதும். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நிறைய கொடுங்க, முடிஞ்சா பாதிக்கு பாதி கொடுங்க. இல்லை இன்னும் நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், முழுசா கொடுங்க. ஏன் நான் சொல்றேன், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றேன்? எல்லாரும் கொடுத்துட்டு பிச்சைக்கார பரதேசிகளாக ஊர் சுத்துங்க, ஒண்ணுமே இல்லாம சாப்பிடறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு வாழுங்கிறதுக்காகவா?
இல்லை. நம் இறைவனின் மீது கொண்டிருக்கிற முழு நம்பிக்கையினால சொல்றேன். இறைவன் தந்த வேதம் திருக்குரானின் மீது நான் கொண்டிருக்கிற முழு நம்பிக்கையின் பேர்ல சொல்றேன். குரான்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க 1 மடங்கு கொடுத்தா நான் 700 மடங்கா பெருக்கி தருவேன்னு சொல்றான். தருவாங்கிற நம்பிக்கை இருந்தா நம்ம கொடுக்க மாட்டோமா? 1 கொடுத்து 700 வாங்கணும், 1 ரூபா கொடுத்து 700 ரூபாயை வாங்கணும். இதுதான் அல்லாஹ் நமக்கு தர்ற ஒரு அழகிய பிசினஸ். ஏன் கூட பிசினஸ் வச்சுக்கிறது யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நான் ஒரு 10 பவுனை கொடுத்து இன்ட்டு 700, 1 பவுனுக்கு 700 பவுன் கணக்கு போட்டுக்கங்களேன். 10 பவுனுக்கு எவ்வளவு? 10 இன்ட்டு 700 பவுன் எவ்வளோமா? 7000 பவுன். வாங்கிக்கங்க. அது எப்படிங்க 7000 பவுன் கிடைக்கும்னு நினைச்சா நம்ம அல்லாஹ்வை சந்தேகப்படுறோம்னு. எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு 10 பவுன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராஸ்ல 7000 பவுனையும் வச்சு இந்த பக்கத்துல இறைவனுக்கு 4 ஆண்டுகள் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளால சொல்லவே முடியாது என்னென்ன தந்திருக்கான்னு. அதெல்லாம் வச்சோம்னா 7000 பவுனும் தூசியா போகும். அவ்வளவு தந்திருக்கான் எனக்கு. அவ்வளவு சொந்தங்களை, அவ்வளவு பந்தங்களை, அவ்வளவு கண்ணியத்தை, அவ்வளவு பாசத்தை, இஸ்லாமிய சகோதரிகளோட நேசத்தை ஊர் ஊராக ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்க காசு கொடுத்தெல்லாம் அதை வாங்கவே முடியாது. இவ்வளவு தெரியாதாக்குன்னு சொல்றவங்க தான் ஊர் உலகத்துல அதிகம். பின்னாடி பேசுறவங்க தான் ஊர் உலகத்துல அதிகம். விமர்சனம் பண்றவங்க தான் ஊர் உலகத்துல அதிகம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் ஊர் உலகத்துல அதிகம். சந்தேகப்படுறவங்க தான் ஊர் உலகத்துல அதிகம். இத்தனையும் தாண்டி இறைவன் எனக்கு இதை 4 ஆண்டுகளை தந்திருக்கான் அப்படின்னா இன்ட்டு 700 700 மடங்காக பெருக்கி தருவேன் அப்படின்னு இறைவன் சொன்னானே, அதன் மீது கொண்ட நம்பிக்கையே நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்றேன். அதனால கொஞ்சமா கொடுத்தா அவன் கொஞ்சமா திருப்பி தருவான், நீங்க நிறையா கொடுத்தா நிறையா திருப்பி தருவான். என்ன வேணுங்கிறத அவங்க வசதிக்கும் மனசுக்கு தக்கன கொடுத்துக்க வேண்டியதான். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்தில் தங்கம் பெரிதில்லை. தங்கத்தை கேட்குறீங்க, தங்கம் பெருசு இல்லை. இந்த நபருடைய கண்ணீரை துடைக்கணுங்கிற உங்களோட கருணைக்கு முன்னாடி தங்கமோ வைரமோ வைடூரியமோ பெருசு கிடையாது. உங்க கருணை தான் பெருசு. தங்கம் பெருசு கிடையாது. அதனால எனக்கு பெருசு இல்லை, அதனால அதை நான் சாதாரணமா கடந்து போறேன். பெருசுன்னு நினைச்சு நிலைத்திருக்கிறவங்க அதிலே நிலைத்திருக்க வேண்டியதான். நான் உயிரிலும் மேலாக நேசிக்கும் முத்தமட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல 2 பேர் தூங்குறாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் பக்கத்துல இடம் பிடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? சுப்ஹானல்லாஹ். தபுக் போர் அப்படிங்கிற ஒரு போர் வருது. எல்லாரும் நிறைய தான தர்மம் செய்யுங்க, போருக்கு நிறைய செல்வங்களை கொடுங்கன்னு அறிவிச்சுறாங்க. காலையில வஜ்ர் முடிச்சோடனே கேட்குறாங்க, எல்லாரும் என்ன கொடுத்துட்டீங்களா, என்னென்ன கொடுத்தீங்க? கொடுக்கறதுக்கு எப்பவுமே போட்டி 2 பேருக்கும், அபூபக்கர் அவங்களுக்கும் உமர் அவங்களுக்கும் சரியான போட்டி. எப்போ பார்த்தாலும் அது என்ன, எப்போ பார்த்தாலும் அபூபக்கரே ஜெயிச்சுட்டு இருக்காரு. இந்த தடவை நான் பாரு, நான் என்ன செய்யறேன்னு பாருன்னு சொல்லிட்டு உமர் அவங்களுக்கு பயங்கரமான திட்டம் வந்துட்டு, நம்ம இந்த தடவை எப்படியாவது அவரை முந்திரணும். எதுல? கொள்ளையடிக்கிறது இல்லையா, கொடுக்கறதுல. கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடணும், ரசூலுல்லாஹ்ட்ட பேர் வாங்கிடணும்னு சொல்லி ஒரு முடிவோட போய் உட்காந்துருக்காங்க. யார் யார் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னோட சொத்துல நான் பாதியை கொடுத்தேன். இங்க யாராவது பாதி தர தயாரா இருக்குங்களா? பசியாற்றும் திட்டத்துக்கும் ஏழைகளுக்கும் சொத்துல பாதி, சொத்துல பாதியை தந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். கேட்கும் போதே நமக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு சொத்து வச்சிருந்துருப்பாங்க. சொத்துல பாதியை தந்தாச்சு. இவருக்கு பயங்கர சந்தோஷம், பாதியை தந்துட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அபூபக்கர் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும் வீட்டில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்போ உமர் அவங்க பார்க்குறாங்க, எப்படி பார்த்தாலும் இவர் ஜெயிச்சிடுறாருப்பா. உமர் அவங்களை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கொஞ்சமா ஒருவேளை செல்வம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எதுவும் அதிக மார்க் வாங்கிச்சு அல்லாஹ்ட்ட.
அல்லாவே ரசூலை மட்டும் வீட்டில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறேன். நான் பாதையெல்லாம் பிடிக்கல, முழுசையும் கொடுக்குறேன். அப்ப எது பெருசு? இறை காதலும் நபி நேசமும் தான் பெருசு. அதை வீட்டில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் கொடுத்துட்டேன். ஏன்? அல்லாஹ் திருப்பி தர போகிறான். தந்தானா இல்லையா? அபூபக்கரோட வரலாறு படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். நீண்ட காலம் வாழ்ந்து நிறைய செல்வத்தோடு நிறைய பணிகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் போய் கையேந்தல. கலீஃபாவா ஆட்சி செஞ்சாங்க. அவ்வளவு பேரும் புகழும் சீரும் சிறப்போடையும் மக்களுக்கு நீதத்தை கொடுத்து நீதியை செலுத்தி ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்துல இடத்தையும் பிடிச்சிட்டாங்க கடைசியில. சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்தப்ப, ஜீரோக்கு கொண்டு வந்தப்ப, எல்லா சொத்தையும் கொடுத்தப்ப சந்தேகப்பட்டாங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, நாளைக்கு நம்ம நிலைமை என்ன நினைச்சாங்களா? இல்லையே. நிறைய கொடுங்க, சிறப்பா கொடுங்க. எங்க டீம்ல எல்லாம் இருக்கவங்கள்ட்ட கேட்டா வளையலாம் கலட்டி விட்டு கொடுத்துருவாங்க பணிகளுக்கு. இந்த இதுக்கு தேவை இருக்கு, இது தேவையா இருக்கு அப்படின்னா அது சின்ன வளையலோ பெரிய வளையலோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எடுத்து கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. என்னமா? ஏன்னா அப்படி மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். கொடுங்க, அல்லாஹ் தருவான். அதுக்கு தான் நான் சிறப்பாக வந்துட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போய் சில நான் முஸ்லீம்ஸ்க்கு, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைக்கும் போது சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லும்போது அவங்க கேட்குற பதில் என்ன தெரியுமா? என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லும் போது என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ போய் பார்த்தியா? போகும். யார் பார்த்தா? இது வரைக்கும் யார் பார்த்துட்டு வந்து சொன்னா? நீ போய் பார்த்தியோ? நீ போய் பார்த்தியா? குர்ஆன்ல இருக்கு இதெல்லாம் கேட்பாங்கன்ட்டு. நேர்வழி அப்படின்னு நம்மளை எள்ளி நகையாடுவாங்க, சிரிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. நீ போய் பார்த்தியா? பார்த்துட்டு சொன்னது யாரு? செத்தா பார்த்துக்கலாம். ஆமா, நம்மளே செத்து போயிட்டோம், இனி என்ன நடந்தா என்ன, இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளே போயிட்டோம், இனி என்ன நடந்தா என்ன. ஆனா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு. அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம் உண்டு, தீமை செஞ்சவங்களுக்கு நரகம் உண்டு அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை. லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேங்கிற நியாய தீர்ப்பு நாள், மறுமை நாள் வரும். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய கெட்டது செஞ்சு ஜாலியா இருக்கவங்கள பாக்குறோமா இல்லையா? ஆட்சியாளர்கள் இருந்து, அதிகாரத்தை வச்சிருக்கவன்ல இருந்து, பணபலத்தை வச்சிருக்கவன்ல இருந்து, திருடுறவன், பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், அயோக்கியத்தனம் பண்றவன், விபச்சாரம் பண்றவன், இவெல்லாம் காரும் பங்களாவும் வச்சுக்கொண்டு சீரும் சிறப்புமா நல்லா இருக்கிறான். பல பேரை பார்க்குறோமா இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்ன, நம்மளாம் நல்லவங்களா வாழ்ந்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனசு வரும் நமக்கு. நம்மளாம் நல்லவங்களா வாழ்ந்து என்னத்தை கண்டோம், ஒரே கஷ்டத்தை தான் பார்த்தோம். அந்த இடத்துல தான் இறைவன் முஸ்லிம்களை கூப்பிட்டு சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே, என்னை நம்பிய உங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் சொல்றேன்னு அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கையாளர்களே, இவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த இம்மையின் அலங்காரங்களை பார்த்து, இந்த தப்பு செய்யற மனிதர்களை பார்த்து, வழிகேட்டில் இருக்கிறவங்களை பார்த்து, இப்லீஸோட வழியை பார்த்து, சைத்தானுடைய வேலைத்தனங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நீங்க ஹலாலா நில்லுங்க. அவங்களுக்கு நான் வேற இடத்த தயார் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வச்சிருக்கேன். நமக்கெல்லாம் என்னங்க ஆசை? நான்லாம் தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கிறாள். இஸ்லாத்துக்கு முன்னாடியும் சரி, இஸ்லாத்துக்கு பிறகும் சரி, கண்டினியூஸ் ட்ராவல். இது வரைக்கும் ஒரு 5-6 லட்சம் மக்களை தொடர்ந்து சந்திச்சிருக்கேன். குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ். பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமையிலிருந்து எப்படி பாதுகாத்து கொள்வது, காதல்ங்கிற மாய வலையில சிக்கி சீரழிஞ்சாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10-12 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூஸ் ட்ராவல். வீட்டில் இருந்த நாட்கள் குறைவு, வெளியில் பயணப்பட்ட நாட்கள் தான் அதிகம். எங்களுக்கு என்ன தெரியுமா, எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு என்கிட்ட கேட்டால், ஒரு நல்ல கார் வேணும், எல்லா வசதியும் கொண்ட ஒரு சொகுசு கார் இருந்தால் படுத்துக்கலாம், கால் நீட்டிக்கலாம், முதுகு வலிக்காமல் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்பான்ஸோட குஷனோட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கார்லேயே வந்து சொகுசு கார்கள்னு பல வசதிகளோட கார்லாம் இப்போ வந்துச்சு.
அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார் கிடச்சிச்சுன்னா நீண்ட பயணங்கள் கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு வரலாம். இப்போ பஸ்ஸில் எல்லாம் டாய்லெட் வந்துருச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ்ஸுலேயே ரெஸ்ட் ரூம் வச்சு ஒரு சின்ன டாய்லெட் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி கார்லேயும் வந்து சின்ன ரெஸ்ட் ரூம் வச்சுட்டா ரொம்ப சௌகரியமாக இருக்குங்கள. ஏன்னா இந்த நாட்டில் எதுக்கு வக்கு கிடையாது அப்படின்னா, பெண்களுக்கு தூய்மையான கழிப்பறைக்கு வக்கே கிடையாது. இப்போ உடம்புடிக்கு நாங்கள் வர்றோம், யாரையும் தெரியாது, ரெஸ்ட் ரூம் போகணும், என்ன செய்யுது? எங்கே போவீங்க? உடம்புடியில் ஏதாவது வழி இருக்கா? பெண்களுக்கு தூய்மையான கழிப்பறை எங்கேயாவது இருக்கா? பொது கழிப்பறைகள் எங்கேயாவது? இல்லை நம்ம வெளியூர்களுக்கு போகிறோமே, எங்கேயாவது? எங்கேயும் கிடையாது. அதனால எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு தூய்மையான கழிப்பறையோட பயணங்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். ஒழு செய்யறதுக்கும் தண்ணியை வெளியே பயன்படுத்துறதுக்குமே பயமாகவும் சங்கடமாகவும் அவ்வளோ லட்சணத்துல தான் இடங்கள் இருக்குது. அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. சரி, அதுக்கு பிறகு ஒரு ஏசி ஆடிட்டோரியமில் மீட்டிங் வச்சா நல்லா இருக்குமே. கஷ்ட வெயில் ஏன்னா ஏசி ஆடிட்டோரியமும் நல்ல ஒரு தியேட்டர் செட்டப்லையும் ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு கேட்பாங்க. நான் மட்டும் 1.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே பேசுறது, எல்லாரும் நான் இங்கே வயிறு வலிக்க கத்தி பேசிக்கிட்டு இருப்பேன், எல்லாருக்கும் டீ சமோசா கொடுத்துட்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஏசி ஆடிட்டோரியம், ஸ்நாக்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் சிறப்பாக முன்னாடியே செஞ்சு வச்சு, அப்படி ஒரு ஆசை. சொகுசு தேவைப்படுது எல்லாத்தையுமே. நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம், தங்கணுங்க. எங்கே தங்குறது? ஒரு நல்ல ஹோட்டல், ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல், நீட்டாக ஸ்மெல் இல்லாமல். வெளியே போய் தங்கணும்லாம் போனால் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணாலும் கூட ஸ்மெல் இருக்கும், காத்தோட்டமே இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா? நிறைய இடத்துல என்னடா இப்படி வச்சுருக்கிறீங்க, கொண்டு வாங்கடா ரூம் ஃப்ரெஷ்னர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்லாம் கேட்குற நிலமா இருக்கும். அப்போ ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப வசதியாக நிம்மதியாக இருக்க மாதிரி நீட்டான ஒரு சொகுசான ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் இருந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச உணவு சிறப்பாக கிடச்சி, நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியில் பயணப்பட்டு போகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய விருந்துக்கு போய் சாப்பிட்டு வந்தாலும் அம்மா கையில் சாப்பிட்ட மனநிறைவு வரவே வராது. இதெல்லாம் வந்து எழுதப்படாத விதிகள், கிடைக்கப்பெறாத சொர்க்கங்கள் அப்படின்னு தான் அந்த உலகத்தில் சொல்லணும். அப்போது ஒரு பயணத்துக்கு போகும்போது எனக்கு எவ்வளோ வசதி தேவைப்படுது, எவ்வளோ சொகுசு தேவைப்படுது. ஒரு பயணத்துக்கு நான் சொல்கிறேன், நீ தொடர்ந்து பயணம்னா எப்படி இருக்கும்? ஒரு ஊரில் வாழணும், வீடு, காரு, வசதிகள், சொத்து, தொடர்ந்து சம்பளம், காசு எல்லாம் எவ்வளோ தேவைப்படுது. இதெல்லாம் நமக்கு இம்மையில் நம்ம பார்க்கும்போது சொகுசு வாழ்க்கை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற விஷயம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் ஹலாலா நில்லுங்க, ஹலாலா நில்லுங்க. அப்படி நின்னீங்கன்னா நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத எல்லா சொகுசையும் நான் சொர்க்கத்தில் வச்சுருக்கிறேன். சொர்க்கத்தில் எப்படி வண்டி இருக்குது தெரியுமா? சொர்க்கத்தில் எப்படி வீடு இருக்குது தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரே ஒரு முத்திலான ஒரு பெரிய மாளிகை. நீங்கள் ஒரு செங்கல்ல வீடு கட்ட முடியுமா? ஒத்த செங்கல்ல ஒரு பெரிய பங்களா கட்ட முடியுமா? அப்படி கட்ட முடிஞ்சா எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஒரே ஒரு முத்து, அவ்வளோ காசியான முத்தா இருக்கும் சொர்க்கத்து முத்து. அந்த முத்துல மாளிகை கட்டி நான் தர்றேன். யாருக்கு? இந்த பூமியில ஹலாலா ஹராமானதை தடுத்து கொண்டு, வட்டியை தடுத்து கொண்டு, வரதட்சணையை தடுத்து கொண்டு, விபச்சாரத்தை தடுத்து கொண்டு, பொய் சொல்றதை தடுத்து கொண்டு, ஏமாற்றுறதை தடுத்து கொண்டு, புறம் சொல்றதை தடுத்து கொண்டு, ஏழைகளுக்கு உணவளித்து பிறருக்கு உதவி செஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு நான் அவ்வளோ சொகுசையும் தர்றேன்னு சொல்றான். இந்த உலகத்தில் கிடைக்கிற சொகுசு எத்தனை வருஷம்? 50, 60, 70, 100, அதிகபட்சம் 100. இப்பெல்லாம் 70 தாண்டினாலே பெருசா இருக்கு. பரவாயில்ல, 70 வயசு வாழ்ந்துட்டாங்க, நல்லா வாழ்ந்துட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு. அதுலேயும் பல நோய்கள் 40 தொட்டாலே முதுகு வலி, கால் வலி, அந்த வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் பிள்ளை பெற்றவளுக்கு வந்துடுது. அவ்வளோ பிரச்சனை. சொகுசு இந்த உலகத்தில் அதிகபட்சம் கிடைச்சா கூட 60 வருஷம் தான். ஆனால் சொர்க்கத்தில் நம்ம நினைக்காத எல்லா சொகுசையும் எல்லா லக்ஸுரியும் நீங்கள் கற்பனை கேட்டாத அளவுக்கு உங்களுக்கு நான் வச்சிருக்கேன் நல்லா சொல்லலாம். அது நிரந்தரமானது. அங்கேருந்து யார் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. அங்கே மரணம் கிடையாது.
நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு வெளியே போக யாரும் சொல்ல போறது கிடையாது. யாருக்கு இதை அடைந்து கொள்ளணும்னு ஆசை? அங்கே வீட்டுக்காரர் வர்ற போகிறது இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவரை அடிக்க போகிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் கெட்ட வார்த்தை பேச போகிறது கிடையாது. உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டுக்குள்ளே போயிருந்து நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. யாரும் நம்மளை கெட்ட வார்த்தை பேச போகிறதோ டாமினேட் பண்ணுறதோ, எல்லாத்தையும் படித்து கோல்டு மெடல் வாங்கிட்டு அறிவை சும்மா வச்சுக்கிட்டு ஸ்கூட்டி ஓட்டினா ஹராம் நாங்கள் யாரும் சொல்ல போகிறது இல்லை. உங்களுக்கான உரிமைகளை தடுத்து வச்சுட்டு அடிமைகளாக பல இடங்கள்ல ஆதிக்க சக்திகளோட வேலைகள் கிடையாது. அங்க சாதி கிடையாது, வர்க்க பிரிவினை கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, லோயர் எமோஷன்ஸ் கிடையாது, எந்த கேவலமும் கிடையாது. அவ்வளவு அழகான உலகத்துல நிரந்தரமாக வாழ போறவங்க யாரும். அவ சொல்றா நல்ல அமல்கள் செஞ்சவங்க. இதெல்லாம் அழகா சொல்லிடுறோம். பிள்ளைங்களுக்கு பயான்ல சொல்லி கொடுத்துறோம், பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுறாங்க, எழுதி கொடுத்துறோம், எல்லாம் சிறப்பா செஞ்சிடறோம். உங்க அம்மா ஒரு 4 நாளைக்கு டார்ச்சர் பண்ணாம இருடுன்னு சொன்னா கேட்க மாட்டான். அது எப்படி ஒரு 4 நாளைக்கு அவங்களை நிம்மதியா இருக்க முடியுது, அவங்களை குடைச்சல் கொடுக்காத, ஒரு 4 நாள் போன் கேட்காம இரு அப்படின்னா இருக்க முடியாது. அது எப்படி? சின்ன பிள்ளைங்களும் அப்படிதான். பதில பாருங்க, சின்ன பிள்ளைங்களும் அப்படிதான். அப்போ அவங்க லெவலுக்கு அவங்க என்னென்ன ஹராமா செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் வளரும் போது நான் அப்படியே அப்படி பண்றேன், என் லெவலுக்கு நான் ஹராமா என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். பெரியவங்களான பிறகு நிக்கான்னு வரும்போது என் லெவலுக்கு நான் என்ன ஹராமா செய்யணுமோ செஞ்சுக்கிறேன். அது பிறகு வளர்ந்த பிறகு பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு என் லெவலுக்கு நான் என்ன ஹராமா செய்யணுமோ செஞ்சுக்கிறேன். அவன் சொல்றான்ல சின்ன பிள்ளைனா அப்படித்தான். அப்ப கடைசி வரைக்கும் மனுஷன் என்ன சொல்றான்? மனுஷனா அப்படித்தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்ப எப்போ நம்ம தீமைகளுக்கு தடுத்து கொள்றது, என்ன செய்யறது, எப்படி பொழைக்கிறது, சொர்க்கத்துக்கு எப்படி போறது? என்னங்க நீங்க பேசுறத பார்த்தா ஊர் உலகத்துல யாருமே நல்லவங்களா வாழலைங்கிற மாதிரி பேசுறீங்களே, அப்படி தோணும். ஏன்னா நீங்க பேசுறத பார்த்தா சொர்க்கத்துக்கு யார் தான் போறது, என்னங்க அப்படி பேசுறீங்க? அப்ப இந்த மனித கூட்டங்களுக்கு நகை தான் பெருசா இருக்குன்னா வாங்க எல்லாம் மறுமை கடைசியில் அங்கே தானே வரணும், எல்லாரும் அங்கே தானே சந்திக்க போகிறோம், அங்கே வந்து பேசிக்கிடுவோம். 99 வகையான சொர்க்கங்கள் இருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயான்ல கேட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? சொர்க்கம்னு வச்சா ஒரு சொர்க்கத்தை வைக்க வேண்டியதானங்க. அல்லாஹ்க்கு என்னங்க வேலை? 99 சொர்க்கம் பிரிவுகள் அத்தனை இருக்கு. 99 வகையான சொர்க்கங்கள் இருக்கு. அதுல 8 போர்ஷனா 8க்குள்ள ஒரு பிரிவு இருக்கு. எதுக்கு அத்தனை சொர்க்கம்? அவங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க போகிறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேல முன்னேறி போறதுக்கு ரசூலுல்லாஹ்வோட பரிந்துரை தேவை. நரகத்துல இருந்து தண்டனை முடிஞ்சு சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு ரசூலுல்லாஹ்வோட பரிந்துரை தேவை. அவங்களோட பரிந்துரையை நாங்க பெற போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு? பெறக்கூடியவரோட உள்ளம் எப்படி இருக்கும், எவ்வளவு விசாலப்படுத்தப்பட்டு இருக்கும்? அப்ப உடன்குடியில பசியாற்றுவோம் திட்டம்னு ஒண்ணு தொடங்கப்பட்டிருக்கு. அது என்ன செய்யுது? வார வெள்ளிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. யாருக்கு, எந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க? உங்க ஊர்ல இருக்க ஏழைகளுக்கு தான் உணவு கொடுக்குறாங்க. பசியாற்றுவோம் திட்டம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை உங்க தெருவில் இருக்க ஏழைகளுக்கு, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு இல்லை, இந்த பெண் வீட்டில் இவங்க கஷ்டப்படுறாங்க, இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு 4 சிறப்பு உணவு, 5 சிறப்பு உணவு, இவங்க வீட்டில் 3 பேர் இருக்காங்க, 3 உணவு வீடு தேடி சென்று கொடுக்க போறாங்க. பிரியாணியோ நெய்ச்சோரோ தால்ச்சாவோ சிறப்பு கறி உணவு, நல்ல உணவு. சும்மா எடுத்தா பொங்கி போடுவோன்னு போடுறதில்ல, நல்ல உணவு. நம்ம வீட்டில் சாப்பிட்றத விட சிறப்பான உணவை சேர்ந்து சமைச்சோம் இல்லை செய்ய சொல்லி வாங்கியோ கொடுக்க போகிறாங்க. நான் சேர்ந்து சமைங்கன்றது தான் அறிவுறுத்துவேன் எப்போதுமே. சேருங்க, 10 பேர் சேர்ந்து சமைங்க. வெள்ளிக்கிழமையா ஜும்மா நாளா காலையில் 7 மணிக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து சமைங்க, சமைச்சு கொடுத்துட்டு போங்க. அப்படி ஒரு ஷெட்யூலை கொண்டு வாங்க. அல்லாஹ்வுக்காக, இந்த ஏழைகளுக்காக இல்லை, அல்லாஹ்வுக்காக. திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான், இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். நீங்க இறைவனை நேசிச்சீங்கன்னா நீங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. இது இறைவனோட ப்ராஜெக்ட், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பசியாற்றும் திட்டத்தை நாங்கள்லாம் சேர்ந்து சிறப்பா நடத்துறோங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு,
அதில் ஒரு ஜிபே நம்பர் போடுறாங்க, பொறுப்பெடுத்து செய்கிறாங்க, கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. ஒவ்வொரு வாரமும் யாருக்கெல்லாம் உணவு கொடுக்குறோம், நம்ம தெரிஞ்ச யார் யாருக்கெல்லாம் உணவு கொடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு பதிவுகள் போட போகிறாங்க. அப்படி மிக சிறப்பாக உணவு கொடுக்கக்கூடிய இந்த பணிகளில் யார் யார் பங்கெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆயிரக்கணக்கானவங்க எல்லாம் செல்வந்தர்கள் இருக்காங்க. பங்கேற்கிறவங்க மிக குறைவு, மிக குறைவு. யார் யாருக்கு என்ன நசீபோ அதை அடைந்து கொள்ள போகிறோம், அவ்வளோதான். இந்த கூட்டத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈமான்ல வலிமை பெற்று, இன்னும் கொஞ்சம் உள்ளத்தை விசாலப்படுத்தி கொண்டு, இன்னும் கொஞ்சம் நன்மைக்கு முன்னேறி, இன்னும் கொஞ்சம் நிறைய தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற நியத்து வச்சு, நியத்துக்கு தாங்க புள்ளி. நீங்கள் எத்தனை மோதிரத்தை கலத்தி கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன போகிறதில்லை. நீங்கள் எத்தனை செயினை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன போகிறதில்லை. நீங்கள் எவ்வளோ ரூபாயை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன போகிறதில்லை. நீங்கள் என்ன நியத்தில் கொடுத்தீங்க, அந்த நியத்தோட தூய்மை என்ன? அட எல்லா சொத்துக்களையும் அல்லாவோட பாதையில நான் தந்துடுறேன், நியத்து வைங்க தைரியமா. அல்லாஹ் எல்லாத்தையும் உருவிட்டு சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அப்படி நியத்து வைக்கிறதுக்கான உள்ளம் எப்போ வரும்? பிள்ளையை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வான்னு சொன்னால் விட்டு வந்துடுவோமா? வர முடியுமா? பிள்ளையை கொண்டு போய் பள்ளிவிடத்தில் வச்சு கழுத்தை வெட்டு அப்படின்னா இந்த வெட்டுறேன்னு நம்ம கத்தி எடுப்போமா கையில்? இல்லை வெட்டதான் மனசு வந்துடுமா? பிள்ளையும் நான் தலைக்கிலேயே திருப்பி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் அமைதியாக இருந்துக்கிறேன், கத்த மாட்டேன்னு பிள்ளை சொல்கிற மாதிரி வளர்த்துருவோமா? அப்படி வளர்த்து தான் ஆளாக்கி இருக்கோமா? பாலைவனத்தில் கொண்டு போய் மனைவியும் பிள்ளையை விட்டுட்டு வரும்போது சரிங்க அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக எங்களை நீங்கள் விட்டு போறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மனைவிமார்களாக நம்ம இருப்போமா? இல்லை அப்படிதான் வாழ்ந்துருக்கோமா? இது எல்லாத்தையும் படிப்போம், கேட்போம், பக்ரீத் அப்படின்னு சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த இடத்துக்கு வரப்போறது யார்? அதை ஃபாலோ பண்ண போறது யாரு? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஹாஜிமா, ஹாஜி அப்படின்னு சிறப்பு பட்டம். எதை எதில் கௌரவத்தையும் எதை எதில் என்ன அடைய முடியும்னு பார்த்துக்கிறதோ அதை அடைஞ்சிக்கிற வேண்டியதான். குரானை மனப்பாடம் பண்ணால் கிரீடம் எங்கள் இம்மை இல்லையா? இம்மை இல்லையா? குரானை மனனம் செய்துவிட்டு இப்லீஸ்களாக வாழக்கூடியவர்களை நான் அடையாளம் காட்டட்டுமா உங்களுக்கு? மார்க்க அறிஞர்கள்ங்கிற பேர்ல அடிச்சு துரத்தப்பட்டவர்களை காட்டட்டுமா நான் உங்களுக்கு? அதீதுகள்ல இருக்கு. பெரிய மார்க்க அறிஞர் ஒருத்தவர், அவ்வளோ பேசினவர், அவ்வளோ பிரபலமானவர், நரகத்துல நடுவில் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொர்க்கத்துக்கு போன ஆட்கள்லாம் கீழே பார்த்து ஐயோ என்ன எங்களோட ஃபேவரெட்டு இவர் பயான தான் நாங்கள் அவ்வளோ கேட்டிருக்கோம், இவர் பேச்சு கேட்டுதான் நாங்கள் இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம், அவர் உள்ள கிடக்கிறாருன்னு கேட்கும்போது என்ன சொல்லப்பட்டுச்சு? அவர் பேசினாரு, பேசினபடி செயல்படலை. ஹிஃபுல் பண்றதுனால எந்த பெருமையும் கிடையாது. அதுக்கு பொருள் தெரியுமா? இப்போ இங்கே ஒரு பாப்பா வந்து குரான் ஓதுனா, ஒரு கிராஃப்ட்ல தான் நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அப்போ இன்னொரு பாப்பா சொன்னான், அப்போ நல்லா தான் ஓதுறா ஆனால் தஜ்வீதே இல்லை அப்படின்னா. சரி தஜ்வீத் இல்லைங்கிறது இருக்கட்டும், அதுக்கு என்ன சொல்கிறா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அர்த்தம்லாம் தெரியல, அர்த்தம் தெரியறது தான் முக்கியமே தவிர தஜ்வீத் சரியில்லைங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து கடந்து வந்துடுவான், உன் தாய்மொழி கிடையாது, நீ சரியா உச்சரிச்சியா இல்லையான்னு நல்லா கேட்க போகிறது இல்லை, அதனோட பொருள் தெரிஞ்சு நீ வாழ்ந்தியா இல்லையான்னு தான் கேட்க போகிறான், வாழ்ந்து மற்றவங்களுக்கு எடுத்து வச்சியா இல்லையான்னு தான் கேட்க போகிறான். ஆனால் இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம்? மதரசாக்கள் எதுக்கு முக்கியத்துவம்? வாழ்றதுக்கு முக்கியத்துவமா, குரானை மனப்பாடம் செய்யறதுக்கு முக்கியத்துவமா? வாழ்றதுக்கு முக்கியத்துவமா, தஜ்வீதுக்கு முக்கியத்துவமா? என்ன கிளாஸ் நடக்குது? ஹிஃபுல் கிளாஸ் நடக்குதா, தஜ்வீது கிளாஸ் நடக்குதா, குரானை பிராக்டிக்கலா வாழ்றது அப்படிங்கிற கிளாஸ் நடக்குதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இங்க ஹிஃபுல் பண்றதுக்கு தான் கிளாஸஸ் அதிகம், தஜ்வீதுக்கு தான் கிளாஸஸ் அதிகம், வேர்ட் டு வேர்ட் குரானுக்கு தான் இன்னைக்கு கிளாஸஸ் அதிகம். ஆனால் பிராக்டிக்கல் குரான், தஃப்சீர் தெரிஞ்சு, விளக்கம் தெரிஞ்சு, அதன்படி வாழ்றதுக்கு. நான் பேசுறத பார்த்தலாம் யாரும் வந்து இன்ஸ்பயர் ஆக முடியாது, நான் வாழ்றத பார்த்தா யாராவது இன்ஸ்பயர் ஆக முடியும். யாரும் பேசுறத வச்சோ, குரான் அழகா ஓதுறத வச்சோ, அடாடாடா என்ன கிராக்குங்கிறத வச்சோலாம் யாரும் இன்ஸ்பயர் ஆக முடியாது. அப்படியே ஆனாலும் அது ஒரு 10 நிமிஷம், வாழ்நாள் முழுவதும் ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும், இன்ஸ்பயர் ஆகணும்னா
ஒரு வாழ்க்கை, அதன் வழியாக தியாகங்கள், பிறருக்காக நான் இழந்தேங்கிறதெல்லாம் இன்ஸ்பயர் ஆக முடியும். அப்படி வாழ்ந்தவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனுக்கான பிராக்டிக்கல் வெர்ஷனை வாழ்ந்து காமிச்சாங்க. வயிற்றுல ஈர துணியை கட்டி கொண்டு தான தர்மங்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. வயிற்றுல ஈர துணியை கல்லையை இருக கட்டி கொண்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக அகழ் போர்ல பள்ளம் தோண்டி கொண்டிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் அவங்க அவ்வளவு தியாகங்கள் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்ம முஸ்லீமா இருக்கோம். நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கு, சொர்க்கத்துக்கு போறதுக்கான நேர்வழி கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்தையும் குரானையும் தஜ்வீதாகவும் குரானை மனனம் செய்வதாகவுமே மாற்றி வைத்திருக்கிறார்களே தவிர, பெரும்பாலும் குரானுக்கு பொருள் தெரிஞ்சு அதன்படி வாழ்ந்து அப்படிங்கிறது இருக்கு, ஆனால் குறைஞ்சிருக்கு. நமக்கு என்ன ஆசை? அது நிறைஞ்சிருக்கணும், அதுக்காக வேலை செய்யணும். குரான்ல பள்ளிவாசலை கட்டினியான்னு அல்லாஹ் கேட்கல, கல்யாணத்துக்கு மண்டபத்தை கட்டினியான்னு அல்லாஹ் கேட்கல, பிரம்மாண்டமா இதெல்லாம் செஞ்சியான்னு கேட்கல, காலேஜ் கட்டினியான்னு கேட்கல, ஏழைகளுக்கு உணவளித்தாயன்னு அல்லாஹ் கேட்கிறான். இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால ஏழைகளுக்கு உணவளித்தல்ங்கிற இந்த பணியை நாங்களும் செஞ்சுட்டு தான் இருப்போம்னு எப்பவாவது செய்யறதை விட்டுட்டு தொடர்ந்து செய்வோம். அதுதான் இஸ்லாமில் இஸ்திகாமத்துன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து செய்வது, ஒரு சின்ன வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது. பறவைக்கு தண்ணி வைக்கணுமா, தினமும் வைக்கிறது. சாப்பாடு கொடுக்கணுமா, 2 நாளைக்கு ஒருக்க கொடுக்குறீங்களா, ஒரு வாரத்துக்கு ஒருக்க கொடுக்குறீங்களா, வாரம் வாரம் கொடுத்துட்டே இருக்குது. எப்போ வரைக்கும்? மரணிக்கிற வரைக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிற டாஸ்க் சின்னது. 50 குடும்பத்துக்கு சாப்பாடு, 100 பேருக்கு சாப்பாடு, சின்ன டாஸ்க் தான் எடுக்கிறோம். தொடர்ந்து செய்யும். நீங்கள் 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா தான் தொடர்ந்து செய்ய முடியாது. சின்னதாக எடுக்கிறோம். 100 பேருக்கு சாப்பாடு, 200 பேருக்கு சாப்பாடு, 150 பேருக்கு சாப்பாடு. எத்தனை பேர் செய்கிறீங்க? ஊரே சேர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்கிறது. அப்படி உங்களுடைய பசியாற்றும் திட்டத்தில் சேர்ந்து பங்களிப்பு செய்து நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள். இறைவன் நம்ம எல்லாருக்கும் ஏழைகளுக்கு உணவளிக்கும் இந்த வேலைகளின் பொருட்டு பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்தை நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை தந்து நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கும் அவர் பொறுப்பேற்பானாங்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.